العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பிதஅத்தாகும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹுதுபாக்களின் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தற்போது முஹர்ரம் என்ற மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். 3வது நாளிலே இருக்கிறோம். ஹிஜ்ரி 1448வது வருடத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே முஹர்ரம் மாதத்தோடு தொடர்புடைய சில முக்கியமான விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டலாம் என்று விரும்புகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அது கண்ணியத்துக்குரிய ஒரு மாதம், சிறப்புக்குரிய ஒரு மாதம் என்ற ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய ஹுர்மத், கண்ணியத்தை நாம் அதற்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அஸ்ஸனது 12 ஷஹ்ரன், வருடம் என்பது 12 மாதங்கள் ஆகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் சங்கை மிக்க மாதங்கள். வஸலாஸத்துன் முத்தவாலியாத், அந்த 4 மாதங்களிலே 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருகின்றன. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இது தொடர்ச்சியாக வருகின்ற சங்கை மிக்க 3 மாதங்கள். அடுத்தது ரஜப், முலர் என்று சொல்லக்கூடிய முலர் என்ற கோத்திரத்தினர் இந்த மாதத்தை அதிகமாக கண்ணியப்படுத்தியதால் அந்த கோத்திரத்தோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ரஜப் மாதத்தை. அது பைன ஜுமாதா வ ஷஅபான், ஜுமாதா உஹ்ரா ஷஅபான் என்ற மாதத்துக்கு இடையிலே வருகின்ற ரஜப் மாதம். இந்த 4 மாதங்கள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் இது சிறப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய ஒரு மாதம் என்பதை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த முஹர்ரம் மாதத்துடைய ஹுர்மத்தை, கண்ணியத்தை நாங்கள் எப்படி கொடுப்பது, அதை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவது? ஒவ்வொரு வருடமும் புது வருடம் பிறந்து விட்டால் நாம் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி பேனர்கள் கட்டுவதால் அதை நாங்கள் கண்ணியப்படுத்தியவர்களாக மாறுகின்றோமா? அல்லது வருடத்தை முன்னிட்டு கேக் வெட்டி நாங்கள் கொண்டாடுவது அதை கண்ணியப்படுத்துவதா? அதெல்லாம் வேறு மதத்தவருடைய கலாச்சாரங்கள். உண்மையிலேயே அந்த ஹுர்மத், கண்ணியத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்தில் அநியாயங்கள் செய்வதை நாங்கள் விட வேண்டும், பாவங்களை விட வேண்டும், நன்மையான காரியங்களை அதிகம் செய்ய வேண்டும். அதுதான் இந்த மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்ற முறையாகும். அதைத்தான் உலமாக்கள் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இந்த மாதத்திலே நீங்கள் பாவங்கள் செய்து உங்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், இந்த மாதத்துடைய கண்ணியத்தை கொடுப்பது என்பது அப்படித்தான். ஏனைய மாதங்களிலும் நாம் பாவம் செய்ய முடியாதுதான். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுவது போல, இந்த மாதத்திலே ஒருவர் செய்கின்ற பாவங்கள், அநியாயங்கள் என்பது மிக பாரதூரமாக பார்க்கப்படுகிறது.
ஏனென்றால் அல்லாஹு தஆலா இதை ஒரு ஹுர்மத்துடைய ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு மாதமாக அடையாளப்படுத்தி இருக்கிறான். எனவே அடியார்களாகிய நாங்களும் அந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் என்று அழைக்கப்பட்ட ஒரு மாதம். அல்லாஹு தஆலா தன்னோடு இணைத்து இந்த மாதத்தை சொல்லி இருக்கிறான். அதன் சிறப்பையும் கண்ணியத்தையும் நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் முதலாவது விளங்க வேண்டிய விடயம், இது சங்கை மிக்க கண்ணியமிக்க மாதம். இந்த மாதத்திலே நாங்கள் பாவங்களை விட்டுவிட்டு தௌபா செய்து நன்மையான காரியங்களை அதிகம் செய்வதன் மூலம் இந்த மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமான சுன்னத்தான நோன்புகளை நோற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஃலலு ஸியாம் பஅத ஷஹ்ரி ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் நோக்கிற நோன்பு ஃபரலான நோன்பு. அந்த ஃபரலான நோன்புக்கு அடுத்த சிறப்புக்குரிய நோன்பு, சுன்னத்தான நோன்புகளிலே மிக சிறப்புக்குரிய நோன்பு என்பது முஹர்ரம் என்ற அல்லாஹ்வுடைய மாதத்தில் நாங்கள் பிடிக்கிற நோன்பு. எனவேதான் இந்த மாதம் நாங்கள் அதிகமான நோன்புகளை பிடிக்கின்ற ஒரு மாதம். திங்கள் வியாழன் தினங்களிலே நோன்பு பிடிக்கலாம். ஐயாமுல் பீல் வெள்ளை நாட்கள், ஒவ்வொரு மாதத்திலும் பிறை 13, 14, 15 தினங்கள். இந்த தினங்களிலே நாம் சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கலாம். அதிலும் விசேடமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆஷூரா என்ற நோன்பை பற்றி நமக்கு விசேடமாக அதனுடைய நன்மைகளோடு சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். ஆஷூராவுடைய நோன்பு இது முஹர்ரம் மாதத்தில் 10வது நாளில் பிடிக்கப்படுகிற நோன்பு. அதே போன்று யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக தாசுஆ முஹர்ரம் 9வது நாளிலும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற ஒரு அனுமதியை அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கி இருக்கிறார்கள். அப்ப விசேடமாக இந்த மாதத்திலே முடியுமான ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தாசுஆ ஆஷூரா ஆகிய 2 நோன்புகளை பிடித்துக் கொள்ள வேண்டும். பிறை 9லும் 10லும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஆஷூரா என்ற நோன்பை பற்றி கேட்கப்படுகிறது. அதனுடைய நன்மையை பற்றி சிறப்பை பற்றி கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நோன்பு யுகஃபிரு அஸ்ஸனத்தல் மாலியா, கடந்த வருடங்களில் ஒருவர் செய்த பாவங்களுக்கான பரிகாரம் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். ஹிஜ்ரி 1447வது வருடத்திலே நானும் நீங்களும் எத்தனையோ சிறிய பாவங்களை செய்திருப்போம். அந்த சிறிய பாவங்களுக்கு அல்லாஹ் தௌபா இல்லாமல் இந்த நோன்பை நாங்கள் பிடிப்பதன் ஊடாக அந்த பாவங்களை அழித்து விடுகிறான். அதற்கான கஃபாரத், குற்ற பரிகாரமாக இந்த நோன்பை ஏற்படுத்தி இருக்கிறான். பெரும்பாவங்களை பொறுத்தவரையில் அதை நாங்கள் விட்டு அதற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். சிறிய பாவங்கள் இந்த நோன்பின் ஊடாக அழிக்கப்படுகின்றன. இது இந்த நோன்புக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முக்கியமான ஒரு சிறப்பாக இருக்கிறது. இந்த சிறப்புக்குரிய இந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நோன்பை இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் இன்ஷா அல்லாஹ் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நியத்தோடு கலைந்து செல்ல வேண்டும். எதிர்வரக்கூடிய வியாழன் வெள்ளி இன்ஷா அல்லாஹ், வியாழன் பகல் பொழுதிலும் வெள்ளி பகல் பொழுதிலும் நாங்கள் இந்த 2 நோன்புகளும் நோக்க வேண்டும். முதலாவது தாசுவா 9வது நோன்பு, அடுத்த வெள்ளிக்கிழமை ஆஷூரா 10வது நோன்பு. இந்த 2 நாட்களிலும் நாம் நோன்பு பிடிப்பது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்பதை நாம் உள்ளத்திலே ஒரு பாடமாக எடுத்து செல்ல வேண்டும். மூன்றாவது ஒரு விடயம் அன்புக்குரிய சகோதரர்களே,
ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையிலே அதிகமான நிஅமத்துகளை கொடுக்கிற போது, அவனுடைய வாழ்க்கையிலே சோதனைகளிலே இருந்து அவனுக்கு நிவாரணம் அளிக்கிற போது அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றி செலுத்துதல் என்பது அல்லாஹுவை புகழ்வது, அல்லாஹ்வுக்காக வணக்கங்கள் புரிவது, இப்படியான விடயங்களினூடாக அந்த நன்மை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். அப்படியான ஒரு பாடம் இந்த நோன்பிலே நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகிறார்கள். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், மதீனாவிலே யூதர்களும் வாழ்ந்திருந்தார்கள். இந்த யூதர்கள் முஹர்ரம் 10வது நாள் ஆஷூரா தினத்திலே நோன்பு பிடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் சாலிஹுன் என்று சொன்னார்கள். இது ஒரு சிறப்புக்குரிய, ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு நாள். இந்த நாளில் அல்லாஹு தஆலா மூசா நபியை பாதுகாத்தான். ஃபிரௌனிடமிருந்து மூசா நபியை பாதுகாத்த நாள் தான் இந்த ஆஷூரா நாள், முஹர்ரம் 10வது நாள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கஷ்டத்திலே இருந்து ஒரு விடிவை தந்தான் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் அந்த ஆஷூரா நோன்பை பிடித்தார்கள். அதை தொடர்ந்து யூதர்கள் அதை பிடிக்கிறார்கள். இதை கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நஹனு அஹக்கு பி மூசா மின்ஹும் என்று சொன்னார்கள். நாங்கள் இந்த யூதர்களை விட மூசாவுக்கு மிகவும் அருகதையுடையவர்கள், தகுதியானவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தன்னை பாதுகாத்தான் என்பதை நினைவு கூர்ந்தோ நன்றி செலுத்தும் முகமாக இந்த நோன்பை பிடித்திருக்கிறார்கள் என்றால், இந்த நோன்பை பிடிப்பதற்கு யூதர்களை விட நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். என்ற மூசா நபி கொண்டு வந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையில் நாங்கள் வாழுகிறோம், அதை பிரச்சாரம் செய்கிறோம். அதனால் நாங்கள் தான் தகுதியுடையவர்கள் என்று சொல்லி அந்த நோன்பை தானும் பிடித்து சஹாபாக்களுக்கு அமர பிஸ்யாமிஹி, நோன்பு பிடியுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலே ஈமானின் அடிப்படையில் நாங்கள் சகோதரர்கள் என்பதை வெளிப்படுத்தி நோன்பு பிடிப்பதை கட்டளையாக சொன்னார்கள். ஆரம்பத்திலே ஆஷூரா நோன்பு ஃபர்லான வாஜிபான ஒரு நோன்பாகத்தான் இருந்தது. அதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், ரமலான் மாதத்துடைய நோன்பு எத்தனையாவது வருடம் கடமையாக்கப்பட்டது என்றால் ஹிஜ்ரி 2வது வருடத்திலே, ஹிஜ்ரி 2வது வருடத்திலேதான் ரமலான் நோன்பு ஃபர்லாக்கப்பட்டது. அதற்கு முன்னர் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஆஷூரா என்ற நோன்பை ஒரு ஃபர்லான நோன்பாகத்தான் பிடித்தார்கள். பிடிக்கும்படி சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். ரமலானுடைய நோன்பு விதியாக்கப்பட்டதற்கு பிறகு அது சுன்னத் என்ற ஒரு நிலைக்கு மாற்றப்பட்டது. அதை பிடித்தால் நன்மை கிடைக்கும், பிடிக்காவிட்டால் குற்றம் கிடையாது. விரும்பியவர்கள் பிடியுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எனவே அன்புக்குரியவர்களே, இது ஒரு சுன்னா முஅக்கதா என்ற ஒரு நிலையில் பார்க்கப்படுகிற ஒரு நோன்பு. அதோடு சேர்த்து அல்லாஹ் நமக்கு நிஅமத்துகளை செய்கிற போது நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவனை புகழ வேண்டும், அவனுக்கு இபாதத் செய்ய வேண்டும். மூசா என்ற இறை தூதர் மிகப்பெரிய கஷ்டத்திலே இருந்து அல்லாஹ் தன்னை பாதுகாத்தான் என்பதற்காக அந்த நாளில் நோன்பு பிடித்தார்கள். இது ஒரு நன்றி கடன். அதைத் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நோன்பை பிடித்தார்கள். எங்களையும் பிடிக்கும்படி சொன்னார்கள். இன்று வரைக்கும் அந்த நாளில் நாங்கள் நோன்பு பிடிப்பதன் ஊடாக அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்துகிறோம். இப்படித்தான் நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் நமக்கு அல்லாஹ் பல நியாமத்துகளை தருவான். அந்த நியாமத்துகளின் போது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பல கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில இருந்து அல்லாஹ் நீக்குவான், விடிவை தருவான், நிவாரணத்தை தருவான். அப்போது நாம் அல்லாஹுவை புகழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும்.
உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேர தொழுகையை கடுமையான நேரங்கள் நின்று வணங்குவார்கள். நீண்ட நேரம், கால் வீங்கிவிடும். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதர், மறுமை நாளில் சுவர்க்கத்துக்குள் நுழைகின்ற முதலாவது பாக்கியசாலியும் அவர்தான். முதலாவது அந்த அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வணங்குவதை கண்டு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், ஏன் இப்படி வணங்குகிறீர்கள்? என்ன சொன்னார்கள்? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நன்றி உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அந்த ஒரு பாடத்தை இந்த ஆஷூரா என்ற நோன்பு நமக்கு கற்றுத்தர வேண்டும். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, நான்காவது ஒரு விடயம் இருக்கிறது. எப்பொழுதும் இந்த உலகத்திலே உண்மைக்கும் உண்மையாளர்களுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு பாடம். ஒரு உறுதியான ஒரு முஸ்லிம் எந்த நேரத்திலும் அவனுக்கு என்னதான் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய விடயத்தில் அவன் நல்லெண்ணம் வைப்பவனாக தான் இருப்பான். அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான். நிச்சயமா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். எனக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்தை அல்லாஹ் போக்குவான். அல்லாஹ்வுடைய தவக்குல் வைப்பான். அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் வைப்பான். இது உறுதியான ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். மூசா நபியுடைய சம்பவம் நமக்கு அதைத்தான் கற்றுத் தருகிறது. 10வது நாளில் இடம்பெற்ற சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அஸ்ஹாப் தோழர்களும் ஓடி வருகிறார்கள். அவர்களை துரத்தி ஃபிரௌன் அவனுடைய படையோடு வருகிறான். வருகின்ற போது தண்ணீர், கடல் குறுக்கே வருகிறது. பின்னால் ஃபிரௌனுடைய படை வந்து கொண்டிருக்கிறது. அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா ஷூரா 61, 62 வசனங்களிலே பதிவு செய்திருக்கிறார். கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுதுரகூன் என்று சொன்னார்கள். மூசாவின் தோழர்கள் சொன்னார்கள், நாங்கள் அகப்பட்டு விட்டோம். ஃபிரௌன் அவனுடைய படை எங்களை பிடிக்க போகிறார்கள், பிடித்து எங்களை கொன்று விடுவார்கள், எங்களை அழித்து விடுவார்கள். ஒரு நம்பிக்கை இழந்த அடிப்படையிலே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக உறுதியான ஒருவர், அல்லாஹ்விலே நல்லெண்ணம் வைத்த ஒருவர். அவர் உடனே சொல்கிறார், கல்லா, அப்படி அல்ல. அவர் சொல்லுகிறார், இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் என்னை கைவிட மாட்டான். இந்த படை பட்டாளத்திலே இருந்து நான் எப்படி என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகளை அவன் எனக்கு காட்டுவான். மூசா நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். இது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஒரு பாடம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய விடயத்தில் நாம் ஹுஸ்னுல் ظن தான் வைக்க வேண்டும், நல்லெண்ணம் வைக்க வேண்டும். மூமின்களை அல்லாஹ் நிச்சயமாக சோதிப்பான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஈமானோடு இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களுக்கு சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் நிச்சயம் வரும். ஆனால் அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான், அவர்களுக்கு உதவி செய்வான். மூசா நபிக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, மூசாவே, உங்களுடைய அசாவை எடுத்து அந்த கடலில் அடியுங்கள். ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். கடலிலே 12 பாதைகள் வந்தன. மூசா நபியுடைய கூட்டம் 12 கோத்திரம். அந்த பாதை வழியாக அவர்கள் அந்த கடலை கடக்கிறார்கள். ஃபிரௌன் அவருடைய படையும் பின்னால் வருகிறது, பாதை இருக்கிறது, பின்னால் அவர்கள் துரத்தி கொண்டு போகிறார்கள். அதற்கிடையிலே மூசா நபி அடுத்த கரை அடைந்து விட்டார்கள். ஃபிரௌன் அவனுடைய படையோடு நடுக்கடலை வந்து விட்டான். அல்லாஹ்வுடைய அடுத்த கட்டளை வருகிறது, மூசாவே, அந்த அசாவால் அடியுங்கள். கடலிலே அடிக்கிறார்கள். பிளந்த பாதைகள் திரும்ப தண்ணீரால் மூடுகின்றன. அந்த கட்டத்திலே ஃபிரௌனும் அவனுடைய கூட்டமும் அழிக்கப்படுகின்றன. மூசாவும் அவருடைய தோழர்களும் பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். சூரா யூனுஸ் 90, 91, 92 வசனங்களிலே. ஹத்தா இதா அதரகஹுல் கரக், ஃபிரௌன்
இப்ப மூழ்கி கொண்டு போகிறான், சக்கரத்துல் மவுத், மவுத்தாக போகிறான். அந்த கட்டத்திலே ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன் என்று சொன்னான். சுப்ஹானல்லாஹ். எப்படி சொல்லுகிறான்? ஆமன்து, நான் ஈமான் கொண்டு விட்டேன். அந்த நேரத்தில் அன்னஹு லா இலாஹ, வணக்கத்துக்குரியவன் இல்லை, இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்கள் எவனை வணக்கத்துக்குரிய ஒருவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவனை நானும் வணக்கத்துக்குரிய ஒருவனாக ஈமான் கொண்டு விட்டேன். கடைசி நேரத்தில் சொன்னான். இதுல உலமாக்கள் சொல்லுவார்கள், கடைசி நேரத்தில் கூட அவனுடைய நாவிலே இருந்து அல்லாஹ் என்ற வார்த்தை வரல, அல்லாஹ் என்ற வார்த்தை வரல. பனு இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்ட அல்லாஹ்வை, வணக்கத்துக்குரிய நாயனை நான் ஈமான் கொண்டேன் சொன்னான். அல்லாஹ் என்ற வார்த்தை வரல. ஒரு கட்டத்தில் அவன் எப்படி சொன்னான்? ஃபகால அன ரப்புக்கும் லஅலா, பாடம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்திலே சொன்னான், மூசா நபி பிரச்சாரம் செய்த போது என்ன சொன்னான்? நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப் என்று சொன்னான். தன்னுடைய பிரமுகர்களை, முக்கியமான தலைவர்களை அழைத்து சொன்னான், என்னை தவிர உங்களுக்கு வணக்கத்துக்குரிய ஒருவன், ஒரு இறைவன் இருப்பதாக நான் அறியவில்லை. ஒரு கட்டத்திலே தன்னை தான் கடவுள் என்றான், தான் தான் வணக்கத்துக்குரிய நாயன் என்றான், நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப்பு என்றான். அப்படி மமதையோடு, பெருமையோடு, அகங்காரத்தோடு அல்லாஹுவை நிராகரித்து தன்னை கடவுள் என்று வாதிட்டுக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌன், அவன் மூழ்கி கொண்டிருக்கிற போது ஆமன்து என்று சொன்னான், ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னான். வ அன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக மாறிவிட்டேன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கட்டத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆல் ஆன ஃபிரௌனே, இப்போதுதான் அந்த அறிவு உனக்கு வந்ததா? வகத் அஸைத கப்லு, இதற்கு முன்னர் நீ மாறு செய்தவனாகத்தே வாழ்ந்தாய். வகுந்த மினல் முஃப்ஸிதீன், இந்த பூமியிலே குழப்பங்கள் செய்து கொண்டு வாழ்ந்தாயே, இப்போதுதான் உனக்கு அந்த அறிவு கிடைத்ததா? அல்லாஹு தஆலா அதை நிராகரித்து விட்டான். சகோதரர்களே, அந்த கடைசி நேரத்திலே அவனுடைய ஈமானை, இஸ்லாத்தை, தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு முடிவு, மரணம் நமக்கு வந்துவிடக் கூடாது. செய்கின்ற பாவங்களை எல்லாம் செய்வது, அநியாயங்களை செய்வது, இந்த உலகத்திலே அழுக்காட்டியங்களை செய்வது, குழப்பங்களை ஏற்படுத்துவது எல்லாம் செய்துவிட்டு, எவ்வளவுதான் பயான்கள் சொல்லப்பட்டாலும், எவ்வளவுதான் உபதேசங்கள் சொல்லப்பட்டாலும் அது எந்த மாற்றத்தையும் தருவதில்லை. அப்படி வாழ்ந்துவிட்டு சக்கரத்துல் மௌத் வருகிற போது, யா அல்லாஹ், நான் திரும்ப போகிறேன், நான் நல்லவனாக மாறப் போகிறேன், எனக்கு வாய்ப்பை தாய் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயம் தரமாட்டான். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த உலகத்திலே பல கட்டங்கள் எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த ஃபிரௌனுக்கு ஏற்பட்டது போல ஒரு மோசமான முடிவு நமக்கு வந்துவிடக் கூடாது. அதே நேரத்திலே இந்த உலகத்திலே சத்தியத்துக்கும் சத்தியவான்களுக்கும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற நாள் தான் இந்த ஆஷூராவுடைய நாள் என்பதை நாங்கள் புரிந்து, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளில் நாம் நோன்பு வைத்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்கள் என்ற விடயத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரி 1448வது வருடம் முஹர்ரம் மாதத்தின் 3வது நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதிலே கடைசியான ஒரு விடயம்தான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள்,
நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள். யூதர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் 10வது நாள் நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்களும் 10வது நாள் நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் இதை கேள்வியாக கேட்கிறார்கள். அவர்களும் நோன்பு பிடிக்கிறார்கள், நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லஇன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாஸிஅ மஅல் ஆஷிர். அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 10வது நோன்போடு சேர்த்து 9வது நோன்பும் பிடிப்பேன் என்று சொன்னார்கள். அடுத்த வருடம் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கவில்லை. ஏன் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்? பெரும்பாலான உலமாக்கள் சொல்லுகின்ற விளக்கம், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். பொதுவாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையாக இருந்தாலும், அன்றாட நடவடிக்கைகளாக இருந்தாலும், வணக்க விடயங்களாக இருந்தாலும் நாங்கள் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்ய வேண்டும். அதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு என்று சொன்னார்கள். யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாகிறாரோ அவர் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர். நடை உடை பாவனைகளில், நம்முடைய நிகழ்வுகளில், விழாக்களில் நாம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒப்பான அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் நாங்களும் அவர்களை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முன்னறிவிப்பும் செய்தார்கள், இப்படி நடக்கும் என்று சொல்லி. லதத்தபிஉன்ன சுனன மன் கான கப்லகும் ஷிபரன் பிஷிபரின் ذراعன் பிذراع என்று சொன்னார்கள். உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் சாணுக்கு சான் முழத்துக்கு முழம் பின்பற்றுவீர்கள். உறுதியாக சொன்னார்கள். சாணுக்கு சான் முழத்துக்கு முழம் என்றால் அந்த அளவுக்கு நீங்க பின்பற்றுவீர்கள் எல்லாத்தையும். ஒரு உதாரணம் சொன்னார்கள். அவர்களில் ஒருவர் உடும்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் அதற்கு பின்னால் நீங்களும் நுழைவீர்கள் என்று சொன்னார்கள். உடும்பு பொந்து என்பது அது மிச்சம் நெருக்கடியான ஒன்று, யாரும் போக முடியாது. இருள் நிறைந்தது, துர்வாடை நிறைந்தது. அதற்குள் அவர்கள் நுழைந்தாலும் அவர்களை பின்தொடர்ந்து நீங்களும் நுழைவீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் யாரை சொல்கிறீர்கள்? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா சொல்கிறீர்கள்? வேறு யார் என்று கேட்டார்கள். அவர்கள் தான். இன்றைக்கு உண்மையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. நாங்கள் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இபாதாத்துகளை செய்கிறோம். ஆனால் நம்முடைய விழாக்களில், நம்முடைய நிகழ்வுகளில், நம்முடைய நடை உடை பாவனைகளில் அந்நிய கலாச்சார தாக்கங்கள் நிறைந்து விட்டன. இன்றைக்கு கசப்பான உண்மை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தாடியை பற்றி சொன்னார்கள். நீங்கள் தாடி வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள் என யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்ய சொன்னார்கள். அவர்கள் தாடியை வலிப்பார்கள், மீசையை வளர்ப்பார்கள். இன்றைக்கு தாடியுடைய விடயத்தில் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒப்பாகக்கூடிய பல முஸ்லிம்கள் நமக்குள் இருக்கிறோம். இன்றைக்கு பார்க்கிறோம், வீடுகளிலே ஒரு குழந்தைக்கு ஒரு வருடம் வந்துவிட்டால் பிறந்த தினம் கொண்டாடுகிறார்கள், பர்த்டே. இந்த பிறந்த தின கொண்டாட்டத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மிக தெளிவாக பெரும்பாலான உலமாக்கள் சொல்கிறார்கள், இது அந்நிய கலாச்சாரம், இது பிதாத். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு. ஒரு கூட்டத்துக்கு யார் ஒப்பாகிறான் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் என்ற ஹதீஸை ஆதாரமாக வைத்து அதிகமான உலமாக்கள் சொல்கிறார்கள், பிறந்த தினம் கொண்டாடுவது என்பது பிதாத், அது ஹராமான ஒரு நிகழ்வு, அது யூதர்களுடைய கிறிஸ்தவருடைய கலாச்சாரம். இன்றைக்கு பெரும்பாலான வீடுகளிலே இந்த கலாச்சாரம் பின்பற்றப்படுகிறது, சிந்திப்பதில்லை. திருமணங்களை பாருங்கள் சகோதரர்களே, திருமண நிகழ்வுகளை பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய திருமணங்களில் ஆடம்பரங்களும் அனாச்சாரங்களும் வீண்வரையங்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமான நாகரிகங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. திருமண பேச்சுவார்த்தையில இருந்து திருமண அகதி என்ற உடன்படிக்கை நடந்து முடியும் வரைக்கும் நிறைய அந்நிய கலாச்சாரங்கள், வீண்வரையங்கள், ஆடம்பரங்கள். குடும்ப தலைவர்கள் எல்லாம் இதை கண்டும் காணாமலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உதாரணம் சொல்ல போனால் சகோதரர்களே, திருமணம் பேசிவிட்டால் அடையாளம் போடுகின்ற ஒரு நிகழ்வு
சமூகத்திலே மிக விமர்சையாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு நிச்சயதார்த்த நிகழ்வு என்று மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு மருதாணி நிகழ்வு என்று மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்தால் எல்லாவற்றிலும் ஆடம்பரங்களும் அனாச்சாரங்களும் நிறைந்திருக்கின்றன, வீண்வரையங்கள் நிறைந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே சில ஆதத் வளமைகள் இருந்தன. ஆனால் அந்த வளமைகளுக்குள் இன்றைக்கு அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கின்ற பல விடயங்கள் நுழைந்து விட்டன. பொதுவாக வளமைகளை பொறுத்த வரையிலே புரிந்து கொள்ளுங்கள், அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமில்லாத வளமைகளை இஸ்லாம் மார்க்கம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் இன்றைக்கு வளமைகள் என்ற பெயரிலே நாங்கள் நிறைய பாவங்களை கலந்து விட்டோம். சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஒரு நோன்புடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் யூதர்களுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது என்று சொன்னார்கள், ஒரு நோன்புடைய விடயத்தில். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ விடயங்களில் நாம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒப்பாகி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். நம்முடைய தனித்துவமான கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இஸ்லாம் மார்க்கம் என்று வருகிற போது அது அரைகுறையாக பின்பற்றப்படுவது கிடையாது. ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாம் மார்க்கத்துக்குள் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுக்கு பிடித்த ஒரு பகுதியை எடுப்பார்கள், மற்றவற்றை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். விரும்பியதை எடுத்து விரும்பாததை விட்டு விடுவது என்பது யூதர்களுடைய நடைமுறை. இன்றைக்கு அதைத்தான் செய்கிறோம். தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜு கடமை முடித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய நிகழ்வுகள் முழுவதும் அந்நிய கலாச்சாரங்கள் தான். அல்லாஹுவை பயந்து கொள்வோம். எனவேதான் இந்த முஹர்ரம் மாதத்திலே அந்த பாடத்தை நாம் உள்ளத்திலே எடுத்துக்கொள்வோம். சகோதரர்களே, அந்த பாடத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்வரையம் செய்ய வேண்டாம். வீண்வரையம் செய்ய வேண்டாம். வீண்வரையம் செய்கிறவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இன்னொரு வசனத்திலே, நீங்கள் வீண்வரையம் செய்ய வேண்டாம், வீண்வரையம் செய்கிறவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். இப்படியெல்லாம் எச்சரிக்கைகள் இருக்கின்றன. எனவேதான் நாங்கள் 9வது நாளும் நோன்பு பிடிக்க வேண்டும், 10வது நாளும் நோன்பு பிடிக்க வேண்டும், யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக. அதுபோல நம்முடைய நடை உடை பாவனைகளிலும், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய விழாக்கள், நம்முடைய நிகழ்வுகள், இவை ஒவ்வொன்றிலும் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிற தனித்துவங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு பாடத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வருடத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம், முஹர்ரம் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடங்களை நாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படிப்பணியாக்கிக் கொள்வோம், அதை நடைமுறைப்படுத்திக் கொள்வோம். அதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.